வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற சீப்பை பற்றி சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நிறைய பேர் நினைப்பீங்க ஹேர் பேக்கை பற்றி சொல்லியிருக்கேன், ஹேர் ஆயிலை பற்றி சொல்லியிருக்கேன், சீப்பு வெரி இம்பார்ட்டன்ஸுங்களான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, சீப்பு வெரி இம்பார்ட்டன்ஸ் தான். நம்ம சீப்பு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாரி தான் நம்ம ஹேர் உடையாமல் லென்த்தாக இருக்கான்னு இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலேஜெலாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ஹேராக இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சீப்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சிக்கு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாதி முடி இதில் மாட்டிடும். அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா என்னோடய காலேஜ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 மணி. நான் வந்துட்டு ரெடி ஆகணும். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அம்மா தான் தலையை வந்துட்டு பின்னி விடுவாங்க, ஜடை பின்னி விடுவாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் தூரம் சென்னை இதை மாதிரி இடத்துல இருந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நானே கொஞ்சம் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது வரைக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னால் பின்ன முடியல. ஏன்னா ஹேர் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நான் அப்போ வந்து இந்த சீப்பெலாம் யூஸ் பண்ணினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சீப்பை தான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகம் வந்துட்டு நம்ம முடி நார்மலாக சிக்கு இல்லாத கூட சிக்காக விழுந்துருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்குன்னு வெளில கிளம்புனோன்னு பார்த்திங்கன்னா சட்டுன்னு நம்ம தலையிலேருந்து எண்டு வரைக்கும் நம்மளால் வந்துட்டு சிக்கு எடுக்க முடியல. காரணம் இந்த சீப்போட அமைப்பு இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து இதை வாங்கி கொடுத்தாங்க. இந்த சீப்பை வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்துட்டு அதிகம் ஹேர் வந்துட்டு கொட்டுறது கிடையாது. நான் வந்துட்டு பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க, அதனாலவே இதில் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 1, 2 ஹேர் மட்டும் தான் இதில் வரும். இதுலேயும் அப்படி தான். அதனால தான் நான் அப்படியே வாஷ் பண்ணாமல் கூட அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில். இந்த வந்துட்டு சீப்பு வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, லாங் ஹேர் உள்ளவங்க மட்டும் தான் இந்த சீப்பை யூஸ் பண்ணணும், எங்களுக்கு எதுக்கு அந்த அளவுக்கு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்துட்டு ஹேர் பேக் போடுறோம். எதனால் போடுறோம்? நம்ம ஹேர் நல்லா வளரணுங்கிறதுக்காக போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்படி பார்த்து பார்த்து நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணும்போது அதை விட வெரி இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த கோன் தான். நமக்கு இந்த சீப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் சிக்கு இல்லாமல் நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு இதேமாரி சீப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்கள் தலையில் உள்ள சிக்கு, பெருசாக உள்ள சிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் நேர்வகுட அப்படி எடுத்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்லாம் சரியாயிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அந்த அளவுக்கு அதிகம் கொட்டாது. நம்ம ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா எவரிடே வந்துட்டு முடியை வந்துட்டு சிக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல அப்படி எடுக்கிறத ஸ்டாப் பண்ணணும். இப்போ நம்ம ஒன்ஸு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி தலை குளிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டவலை வச்சு தலையை கட்டிடுங்க. அந்த வாட்டரை அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம முடி காஞ்சிருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈரமாக இருக்கும்போது தலையில் வந்துட்டு சீப்பை போடுறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, ஈரமாக இருக்கும்போது நம்ம சிக்கு எடுத்தோம்னா நமக்கு வந்து அதிகம் முடி கொட்டாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு தப்பு. நம்ம முடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி மெல்லியதாக இருக்கக்கூடியது. அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு குறைஞ்சது நம்ம ஒரு குளிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவராவது நம்ம குளிப்போம். ஒரு தலைக்கு வந்துட்டு வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துப்போம். அப்புறம் பாடிக்கு 2 டைம்ஸ் சோப்பு இப்படி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக லேடிஸ் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு மேலே தான் எடுத்துப்போம். ஸோ இந்த 1/2 ஹவரில் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஊறி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வந்து ஒரு காட்டன் துணி ஏதோ சுற்றிட்டு உடனே ஈரத்தோடு என்ன பண்ணுவீங்க, இதை மாதிரி சீப்பை எடுத்து உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊறின முடி என்னாகும்னு பார்த்திங்கன்னா அப்படியே சட்டுன்னு அப்படியே முடியெல்லாம் பிடுங்கிட்டு வந்துடும். இது வந்து நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நமக்கு என்ன ஹேர் ஃபால் அதிகமாகுதுன்னு. முதல்ல வந்துட்டு அப்படி செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு டவல் எடுத்து நல்லா சுற்றிடுங்க. அது ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நல்லா முடி வந்து உலர்ந்ததுக்கப்புறம் நம்ம கையால் சின்ன வயசில் நமக்கு நேர்வகுடு எடுத்து அம்மா பின்னுவாங்க பார்த்தீங்களா, அதேமாரி 2 பக்கம் எடுத்துகிட்டு இந்த பெரிய சீப்பை யூஸ் பண்ணுங்கள். இந்த பெரிய சீப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழாது. இன்னொன்று, ஒரு சிலவங்க சீப்பை மேலோட்டமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாதீங்க. எப்படி சீப்பை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்.
நம்ம ஸ்கால்ப்பில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு வந்து அழுந்துறது தெரியணும். இப்படி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஹேருக்கு வந்துட்டு நம்ம ஸ்கால்ப்புக்கு மசாஜ் பண்ண மாரி ஆயிடுது. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, சீப்பை வச்சு இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து சீவுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா, ஒரு சில இடத்துல ரத்த ஓட்டம் பாயதுனால நியூ பேபி ஹேர் வந்து வளராமவே போயிடும். நம்ம வந்துட்டு ஒன்ஸு முடிய சிக்கெடுக்கலாம். அழகா நல்லா அழுத்தம் கொடுத்து மேலே ஸ்கால்ப்புக்கிட்ட மட்டும்தான் அழுத்தம் கொடுக்க சொன்னேன். கீழே முடிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அழகா வந்துட்டு இப்படி நேரா செக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் முடி வந்து உதிர்வது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சீப்பால சிக்கு எடுத்துட்டீங்க. இது வந்து சின்ன முடியா இருந்தாலும் பரவால்ல, லாங் ஹேரா இருந்தாலும் நீங்க இத மெயின்டெயின் பண்ணுங்க. இதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம எவ்வளவோ காசு நம்ம ஹேருக்கு, ஹேர் பேக்கு, ஷாம்புக்கு, கண்டிஷனர்ன்னு எவ்வளவோ செலவு பண்றோம். அது எல்லாத்த விட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீப்பு ரொம்ப கம்மியான காசு தான். இத நீங்க ஒன்ஸ் வாங்குனீங்கன்னா, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன சீப்பை எடுத்து அழகா உங்க ஹேர வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க தலை பின்றத பின்னிக்கலாம். இல்ல என்கிட்ட இத மாதிரி சீப்பு கிடையாது. இதுதான் இருக்குன்னு சொன்னா, நீங்க இந்த சின்ன பல்ல போட்டு வ தலை வார வேண்டாம். இது இருக்கு பார்த்தீங்களா? இத வச்சுக்கோங்க. இப்படி திருப்பி முதல்ல உங்க கைய வச்சு என்ன பண்ணுங்க, சிக்கு எங்கெங்க இருக்கோ கையால எடுத்து விட்டுருங்க. இப்படி நீங்க கையால எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்க தலையில அதிகப்படியான வந்துட்டு சிக்கு விழுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீப்ப கொண்டு நீங்க உங்க ஹேர நீங்க பின்னல் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடேவும் வந்துட்டு சிக்கு எடுப்பாங்க. நீங்க இப்படி எவ்ரிடே வந்துட்டு டெய்லி முடிய போட்டு ஒரு 1 ஹவரா சிக்கு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட முடியும் கொட்டிடும். ஸோ, அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலை குளிக்கும்போது சிக்கு எடுக்கலாம். இல்ல நம்ம வந்துட்டு இப்போ கன்டினியூஸா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கண்டிப்பா தலை குளிப்போம். அப்போ சிக்கு எடுத்துக்கலாம். இல்ல காலைல நான் அர்ஜென்ட்டா ஆஃபீஸ் ஒர்க்கு கிளம்பிட்டேன். எனக்கு நேரம் இல்லைன்னா, நீங்க நைட்டு வந்துட்டு ஒரு சிக்கு எடுத்துட்டு சாதாரணமா ஒரு கொண்டைய போட்டுக்கோங்க. இல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு சிக்கு எடுங்க. ஹேரை முடிஞ்ச அளவுக்கு சிக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சிலவங்க வந்து ஸ்கேல்பில் வந்து கீழே வரைக்கும் சிக்கு எடுப்பாங்க. ஆனால் கீழே உள்ள முடிய அதிகம் சிக்கு எடுக்க மாட்டாங்க. அப்படி அப்படியே பின்னிட்டு போவாங்க. இந்த சிக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஹேரை வந்துட்டு வாஷ் பண்ணும்போது அப்படியே கொத்து கொத்தாக முடிய கொட்டும். அப்புறம் அந்த சிக்கு உங்களால் எடுக்க முடியாது. நீங்களே வந்து இரிட்டேட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு முடியை வந்துட்டு சிக்கு விழுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு இதை மாதிரி சீப்பை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2வதா இந்த சீப்பை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கு ஏதோ போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மாதிரி ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இந்த சீப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹேரை வந்து நம்ம சிக்கு இல்லாமல் வச்சுருந்தா தான் நம்ம ஹேர் நல்ல ஒரு நீட்னஸாகவும் இருக்கும். ஒரு சிலவங்க ஹேரை ரொம்ப இறுக்கமாக தலை பின்னுவாங்க. அப்படி பின்னுறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸாகவே விட்டு பின்னுங்க. இப்படி பின்னுறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து நம்ம நடக்கும்போதோ, இல்லை பின்னாடி பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சு வர்றது பார்த்திங்கன்னா, அதுக்கு ஹேருக்கு ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். நம்ம ஒரேடியாக இறுக்கமா பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா, நம்ம ஹேருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அப்படியே புள்ளி புள்ளியாக வீங்கின மாதிரி ஆகிடும். அது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரை கொட்ட வச்சிடும். ஸோ ஓவர் டைட்டிங் வேணாம். ஓரளவுக்கு வந்துட்டு லூஸாக விட்டு ஹேரை மெயின்டைன் பண்ணுங்கள். மேலேருந்து கீழாக வந்துட்டு சிக்கு எடுக்கணும். கீழே இருந்து மேலேருந்து எடுக்க வேண்டாம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கீழே முதல்ல எடுத்துட்டு மேலே எடுக்கணும். நமக்கு சிக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மேலே தான் இருக்கும். கீழே அந்த அளவுக்கு விழுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதேமாரி வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸு சிக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக நின்று ஹேரை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமுடியில் சிக்கு விழாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.